அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம். வர்ற 2024 மக்களவைத் தேர்தல் இன்னும் சிறிது நாள் தான் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சரியம் தர வகையில் சமத்துவ மக்கள் கட்சி ஏற்கனவே அவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தன்னை தேசிய முற்போக்கு, அதாவது மோடி தலைமையிலான அந்த பாஜக கூட்டணியில் தன்னை இணைச்சிக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். இன்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆச்சரியம் அளிக்கும் விதமாக சரத்குமார் நிறுவனராக இருக்கிற சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபியோட அவங்க இணைச்சிருக்காங்க. இதன் மூலமாக 13 வருஷமாக நடத்திட்டு இருந்த கட்சியை கலைச்சிருக்கிறாரு சரத்குமார் அவர்கள். 2-3 தினங்களுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணியில் சேர்ந்த சரத்குமார் அவர்கள் 2-3 நாட்களில் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறோம், எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தார் செய்தியாளர்கிட்ட. அப்படி இருக்கிறப்பட்ட நிலைமையில் இன்று காலை செய்தியாளர்களை கூட்டி தான் கட்சி சாமகவை பிஜேபியோட இணைக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை தான் தொண்டர்கள்ட்ட கூட சொல்லாமல் அதை திடீர்னு முடிவு பண்ணி சொல்லியிருந்தார். இதன் காரணமாக அதிர்ச்சியான சாமக தொண்டர்கள் எல்லாம் அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே சரத்குமாருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் பிஜேபிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் அங்கே ரொம்ப முழக்கம் போட்டதுனால அவர்களை பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியில் அனுப்பி வச்சாங்க. இது மற்ற நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன, சாமக எப்படி உருவானுச்சு, அது எவ்வளோ நாட்களாக எந்தெந்த கூட்டணியில் கலந்து அதோட தேர்தல்களை சந்திச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னைக்கு இந்த கார்த்திகை சேனலில் பார்ப்போம். சமத்துவ மக்கள் கட்சி 2011ஆம் ஆண்டு தான் உதயமாகுது. அதோட நிறுவனராக சரத்குமார் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்படி தொடங்கப்பட்ட காலத்திலேயே சமத்துவ மக்கள் கட்சி மேலே சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அது நாடார்களுக்கு சம்பந்தமான ஒரு கட்சி, அவங்களுக்காக மட்டும்தான் அந்த கட்சி இயங்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் சொல்லிக்கிற மாட்டோம் ஆட்கள் யாரும் கிடையாது, சரத்குமார் ராதிகா விட்டா அந்த கட்சி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லலாம். மற்றபடி தொண்டர்கள் அப்படி இப்படின்ட்டுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த கட்சியில் இருந்தாங்க. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வச்ச சாமக ரெட்டலை சின்னத்திலேயே போட்டிட்டு ஒரு தொகுதி மட்டும் சரத்குமார் வெற்றி பெற்று சட்டசபைக்கும் போனார். அது மட்டும் இல்லாமல் 2019 அதிமுகவை திரும்ப ஆதரித்தார். ஆனால் அவங்களுக்கு எந்த சீட்டும் கொடுக்கல, சீட்டு வாங்காமலே அதிமுகவை ஆதரிக்கிறதா சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில் 2021 சட்டசபை தேர்தல் வந்தப்போ மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அப்போ மக்கள் நீதி மையம் சமத்துவ மக்கள் கட்சிக்கு 40 சீட்டுகளை ஒதுக்கீடு பண்ணாங்க. ஆனால் அந்த 40 தொகுதிகள்லையும் நிப்பாட்ட ஆள் கூட இல்லாத சரத்குமார் ஒரு சில தொகுதிகளை மீண்டும் மக்கள் நீதி மையத்துக்கிட்டே ஒப்படைச்சாரு. இப்படிப்பட்ட நிலைமை தான் சரத்குமாருக்கு இவ்வளோ நாளாக அந்த சாமக கட்சிக்கும் இருந்தது. ஏன்னா சொல்லிக்கிறபடி அந்த கட்சி பெருசாக ஒன்றும் சோபிக்காத நிலைமை தான் இந்த 13 வருட காலமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் பிஜேபியோட அணி சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறதா சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில் நேற்று இரவு அவர் கனவுல பிஜேபியில் சேருமாறு யாரோ சொன்னதா இன்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு உருட்டி விட்டுருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரில. இதை காலையில் ராதிகா கிட்ட சொன்னப்போ, அவங்க மனைவி ராதிகா கிட்ட சொன்னப்போ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, உங்கள் பின்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரே ஆள், நான் இந்த பிஜேபியோட இணைய போகிறதா அவங்க கட்சி நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள்கிட்டலாம் யார்கிட்டையுமே அவர் சொல்லவும் இல்லை. திடீர்னுட்டு நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு இருக்கப்போ இதை அறிவிக்கிறப்ப தான் அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியுது. அவர் சொன்ன ஒரே ஆள் அவர் மனைவி கிட்ட மட்டும்தான். அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஏன்னா கட்சியில் ஒன்றுமே இல்லாட்டினாலும் அதையும் ஒரு கட்சியாக நினச்சி ஒரு சில தொண்டர்கள் உண்மையாகவே ஒரு 13 வருஷம் ஓட்டியிருக்காங்க. அதை நினச்சி அந்த தொண்டர்களுக்கு ஒரு மாலையே போடலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரிவிக்காமலே அவர் இது மட்டும் ஒரு நடைமுறைப்படுத்தினதுனால செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப கொந்தளிச்சு அவருக்கு எதிராக கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி அது லைவாகவே இன்றைக்கி எல்லாரும் பார்க்குற மாட்டோம் வந்துருச்சு. சரத்குமாரை எல்லாரும் திட்டி தீர்த்துட்டாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இனிமே சரத்குமார்ங்கிற ஒரு தலைவரை தமிழ்நாட்டுக்குள்ளே சுருட்ட முடியாது, அவர் தேசிய அளவில் நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவரும் அவர் பங்குக்கு ஒரு உருட்டி விட்டுருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும், பிஜேபி கட்சியை உடைக்கும், பிரிக்கும், தாவ செய்யும், கட்சி எம்எல்ஏக்களை பிடிச்சி இழுக்கும், இப்படி தான் பண்ணும். ஆனால் கட்சியே கலைக்க வைக்கிற ஒரு ஃபார்முலாவையும் இந்த சாமக மூலமாக நடைமுறைப்படுத்தியிருக்கு பிஜேபி. இப்போ புரியுதா ஏன் தமிழக மக்கள் நடிகர்களை பெரும்பாலும் நம்புறதை குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து மையம்னு சொல்லிக்கிட்டு மைக்கெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சு முன்னாடி விளம்பரப்படுத்தினார் 2021-2019 காலகட்டத்தில். ஆனால் இப்பொழுது திமுகவில் போய் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஐக்கியமாயிட்டார். அதே போல் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 234 நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னுட்டு எல்லாரும் எதிர்த்த உடனே அப்படியே பேக் வாங்கிட்டார். இது பத்தாததுக்கு இப்பொழுது சரத்குமாரும் இந்த முடிவை எடுத்ததுனால தமிழக மக்கள் இது மட்டும் நடிகர் மேலே ஏற்படுற அந்த வெறுப்பெல்லாம் ரொம்ப ஒரு வெறுப்பாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது போதாததுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களும் ஒரு கருத்து ஒன்று விட்டுருக்காரு. அதாவது இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ அமல்படுத்தினாங்க, அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு விஜய் இன்னைக்கு முதல் முறையாக ஒரு அரசியல் அறிக்கையை ஒன்று விட்டுருக்காரு. ஆனால்
இந்த சிஏஏ அமல்படுத்தப்படாது அப்படின்ட்டு ஏற்கனவே தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது விஜய் நினைவுள்ள போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னைக்கு விட்டிருந்த அறிக்கையில் இதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு மாநில அரசை வேண்டிக்கிறதா, இங்கே உள்ள அரசு நிர்வாகிகள்லாம் அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு மாநில அரசை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு தவிர மத்திய அரசு அதை கொண்டு வந்த மத்திய அரசு மேலே ஒரு வார்த்தை கூட அதை யூஸ் பண்ணாமல் பிஜேபி அரசாங்கத்தை யூஸ் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமாக அவர் இந்த சோதனைகளுக்கெல்லாம் பயப்படுறாரோ இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட் கார்னர் வைக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் பலதரப்பு மக்கள்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள்லையும் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. கட்சின்னு இருந்துச்சுன்னா அந்த கட்சி தவறுன்னு தெரிஞ்சால் அது மத்திய மாநில அரசுன்னு பார்க்காம எல்லாத்தையும் தரவாரியாக விமர்சிக்கணும். அப்படி விமர்சித்தாதான் அந்த கட்சி தமிழ்நாட்டில் எடுபடும். ஆனால் விஜய் அவர்களின் இந்த மென்மையான போக்கு, அதாவது இந்த மென்மையான போக்குனா அவருக்கு எப்படி இதை நடைமுறைப்படுத்துறது, இதை அவர் வெளியிட்டாரா இல்லை அந்த ஆனந்த் வெளியிட்டாரா, அவரோட பொதுச் செயலாளராக இருக்க ஆனந்த் வெளியிட்டாரா அப்படின்லாம் இன்னும் தெரியல. முதல் அரசியல் பற்றி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறது இதுதான் முதல் முறை. அதுவுமே முதல் அறிக்கையிலே ஒரு விமர்சனங்கள் விஜய் மேலே எழுந்திருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில் சிஏஏ சட்டம் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவு போட்டிருந்துச்சு. ஆனால் நேற்றைய தினம் கேரளா இங்கே குடியுரிமை திருத்த சட்டம் கண்டிப்பாக அமல்படுத்தப்படாது என்று பினராயி விஜயன் சொல்லியிருந்தார். அதே போல தான் மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன்னாடியே சட்டசபையில் தீர்மானம் ஏற்றிருந்தாங்க. ஆனால் அதை மறுமுறை அது எல்லாருக்கும் தெரிவிக்கிற விதமாக இன்று காலை கூட அதுக்கு ஒரு விரிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. எந்த காரணத்தை கொண்டும் சிஏஏ இங்கே வராது அப்படின்னுட்டும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக இதை எதிர்த்து தான் பேசியிருந்தாங்க. ஆனால் அதற்கு ஆதரவாக வாக்களித்தது அதிமுக தான். நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்தப்போ அதுக்கு ஆதரவு தெரிவித்தது அதிமுக. ஆனால் பிஜேபி கண்டிப்பாக சிஏஏ கொண்டே வரணும் அப்படின்ட்டு ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே கொண்டு வரணும்ட்டு திட்டவட்டமாக ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா சிஏஏங்கிறது அவங்க முடிவு பண்ணி இப்போ திடீர்னு முடிவு பண்ணி கொண்டு வரல. அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே சிஏஏ சட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா என்னன்னா, இந்த முஸ்லீம்கள் வேறு நாட்டிலேருந்து வர முஸ்லீம்களுக்கும் நம்ம இலங்கை தமிழ், அதாவது ஈழத்தமிழர்களுக்கும் இது பொருந்தாதுங்கிறது தான் இங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதனால தான் இதை நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிகவும் வன்மையாக அதை எதிர்க்கிறாரு. ஏன்னா அவங்களும் நம்மளோட தொப்புள் கொடி உறவு தான். அவங்கள இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்கள சேர்த்துக்க முடியாது அப்படின்னா அவங்க என்ன பிரச்சனையாக இருக்கும், இது அவங்க எங்கே போய் நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவும் இதில் இரட்டை வேடம் போடுது அப்படின்ட்டு அவர் விமர்சிக்கிறாரு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்படுற நிலைமையை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு திமுகவும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. பிஜேபியும் எப்பாடுபட்டாவது இரட்டை இலக்க அந்த ஓட் பர்சன்டேஜ் பெறணும் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் தொட்டு பார்க்குறாங்க. எல்லா கட்சியும் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதோட கதவுகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாட்டோம் 18% வச்சிருக்கிறதா நியூஸ்லலாம் சொல்லிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் 18% வச்சிருக்கிற ஒரு கட்சியை எப்படி அதிமுக நிராகரிக்கும்? அது ஊடகம் பிஜேபி வசம் இருக்கிறதுனால அவங்க அது மட்டும் கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க அப்படின்ட்டு திட்டவட்டமாக தெரியுது. அதுபோக நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ சில நாட்களாக ஒரு 4-5 முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் வெளியேறி ப்ரெஸ் மீட்டு கொடுத்து சீமானும் அவரோட கட்சிகளையும் ரொம்ப தாக்கி பேசிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் அதோட உண்மை நிலைமை என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப அந்த வெளியேறி பேசுகிற அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்கு சீட்டு கேட்டிருக்காங்க. அந்த சீட்டை கொடுக்க தலைமை மறுத்ததுனால அவங்க மனைவிகளுக்கு கேட்டிருக்காங்க. அப்படியே அதில் மறுக்கப்பட்டதுனால வெளியேறி இது மட்டும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறதா நாம் தமிழரோட நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொன்ன தேமுதிகவும் இன்று இந்த சிஏஏ சட்ட திருத்தம் கொண்டு வர்றதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சிஏஏனா என்ன அப்படிங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளிப்படுத்தணும். சும்மா நல்லதுன்னு வாயில மட்டும் சொல்லிட்டு இருந்தா பத்தாது, நீங்கள் சுட்ட வடையெல்லாம் போதும் அப்படிங்கிற மாட்டோம் பிரேமலதா விஜயகாந்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இளைய தளபதியோட விஜய்க்கும் விஜயகாந்தோட மனைவி எவ்வளவோ பரவாயில்ல ஓப்பனாக சிஏஏவை பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் விஜய்க்கு ஏன் தயங்குறாரு அப்படின்ட்டு இன்னும் தெரியல. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சின்னம் தொடர்பாக ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த சின்னத்தை மறுத்துடுச்சு. மேலும் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு இதை மேல்முறையீடு கொண்டு போயிருந்தாங்க. அந்த மேல்முறையீடு விசாரணை வர்ற வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையில் ஒருவேளை கொடுக்கப்பட்டால், ஏன்னா சைக்கிள் சின்னத்தை ஒரு 2-3 மாநிலங்களில் அந்த ஒரே சின்னத்தை 2-3 மாநிலங்களில் வெவ்வேறு கட்சிகள் போட்டி போடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப விவசாய சின்னத்தையும் சீமான் அவர்களுக்கு கொடுக்க உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா மீண்டும் விவசாய சின்னத்தில் போட்டி போடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க மாற்று சின்னம் ஏற்கனவே ஏதோ சிந்தித்து கொண்டு வர்றதாகவும், அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப அனைவருமே அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இப்போ மேடையில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடத்துகிறப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க. ரொம்ப ஒரு வியப்பான ஒரு சின்னத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம், அது அனைவர்கிட்டையும் நாங்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப அன்றாடம் பயன்படுத்துகிற மாட்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன சின்னம் கொண்டு வர போகிறாங்கன்ட்டு அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமக மற்றும் தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தாங்க. இதில் தேமுதிக திரும்ப பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற செய்தி ஊடகங்கள் வெளியில் தெரியறதுனால
அவங்க தேமுதிகவை கூட வச்சுக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதே போல் பாமகவோட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ பாமகவும் பாஜகவோட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா செய்திகள் வர்றதுனால அதிமுக தன்னிச்சையாக அந்த வாட்டி நிற்கிறதா ஒரு சில கட்சிகளை மட்டும் சின்ன கட்சிகளையும் சின்ன அமைப்புகளையும் சேர்த்துக்கிட்டு 2024 மக்களவைத் தேர்தலை சந்திக்க போவதா ஒரு செய்திகள்லாம் வெளியில் வருது. அப்படி சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களோட உண்மையான ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பிஜேபி நாட்டாம மாட்டோம், யாரெல்லாம் இன்னும் இழுக்க போகிறாங்க, நாட்டாமை இழுத்துட்டாரு, அதுக்கடுத்து இன்னும் யார் இழுக்க போகிறாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க, எந்தெந்த கட்சிகளெல்லாம் உடச்சி இன்னும் இழுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கார்த்திக் ப்ரொடக்ஷனில். நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.